ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் ஆப்ரிலியாவோட RS457 அப்படிங்கிற இந்த ஒரு parallel ட்வின் பைக்குக்கும் கவாசக்கியோட நிஞ்சா 400 அப்படிங்கிற இந்த ஒரு 400cc parallel ட்வின் சிலிண்டர் பைக்குக்கும் கம்பேரிஷன் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான parallel ட்வின் பைக்ஸ்லேயே 2 பைக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் நீங்கள் எந்த parallel ட்வின் பைக்ஸ் எடுத்தாலும் 400cc இந்த 2 பைக்ஸ் பார்த்தீங்கன்னா தாறுமாறான ப்ரைஸில் இருக்குது. இந்த 2 பைக்கு கம்பேர் பண்ணி எந்த பைக்கை வாங்கலாம், எந்த பைக்கில் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 2 பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ரிலியாவோட RS457ஓட ப்ரைஸ் அண்ட் இன்ஜின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். RS457 பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியா நேற்று தான் இந்தியாவில் வந்து அஃபீஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 4,10,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெஸ்ட்டான டிசைன், அதாவது RS660ஓட டிசைனில் தான் இன்ஸ்பயர்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து இருக்குது. நல்ல ஷார்ப்பான ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 457cc liquid cooled parallel twin DOHC 4 valve engine தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 47 ஹார்ஸ் பவரும் 48.8 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரைட் பை வயர் டெக்னாலஜி இருக்கு. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச், அது மட்டும் இல்லாமல் குயிக் ஷிஃப்டரும் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நிஞ்சா 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் ரொம்பவே அதிகங்க. 5,24,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைம் கிரீன் அப்படிங்கிற ஒரே ஒரு கலர் மட்டும்தான் இப்போதைக்கு இந்தியாவில் வந்து அவைலபிளாக இருக்கு. 5,24,000 அப்படிங்கும் போது ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்ல 6,25,000 வரைக்குமே இந்த நிஞ்சா 400 வந்து பிரைஸ் பண்றாங்க. நிஞ்சா 400ஓட டிசைனுமே பார்த்தீங்கன்னா தாறுமாறான டிசைனாக தான் இருக்குது. லைட் வெயிட்டான ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து இருக்குது. ஷார்ப்பான ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 399cc லிக்விட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் parallel ட்வின் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. DOHC மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 45 ஹார்ஸ் பவரும் 37 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ RS457ஓட பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா RS457 பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நமக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 110/70 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும், ரியரில் 150/60 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீல் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்கு. இப்போ கவாசக்கியோட நிஞ்சா 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக்லையுமே ஃப்ரண்ட் அண்ட் இயர் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்குது. டயர் சைஸும் அப்படியே சேமாக கொடுத்துருக்காங்க. 110/70 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும், ரியரில் 150/60 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீல் டியூப்லெஸ் ரேடியல் டயரோட யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ RS457ஓட சஸ்பென்ஷன் செட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். RS457 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 41 mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்ல பாத்தீங்கன்னா மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் அவைலபிளா இருக்கு. இதுவே நீங்க நிஞ்சா 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்ல 41 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ஸ்விங் ஆர்மோட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரீல்ஸ் சேசஸோட வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹை டென்சில் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ RS457ஓட டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டோட ஹைட் 810 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 mm கொடுத்துருக்காங்க. இதோட கர்ப் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175 kg, 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. இதுவே நீங்கள் கவாசக்கி நிஞ்சா 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 140 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ், ரொம்பவே கம்மியான கிரவுண்ட் கிளியரன்ஸ். அதுக்கப்புறம் இந்த பைக்கோட சீட் ஹைட் 785 mm வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 168 kg வெயிட்டும் 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைமென்ஷன்ஸை பார்க்கும்போது கவாசக்கியோட நிஞ்சா 400 இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக, கொஞ்சம் ஷார்ட்டான பைக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது.
இப்போ RS457ஓட கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் RS457ல் ஆப்ரேல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், ஏபிஎஸ், ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், லோ ஃபியூல் வார்னிங் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத் கனெக்ஷன் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கிளஸ்டர் இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் RS457ல் வந்து அவைலபிளாக இருக்குது. நிஞ்சா 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த டிஜிட்டல் அனலாகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், சர்வீஸ் ரிமைண்டர், லோ ஆயில் இண்டிகேட்டர், ஏபிஎஸ் லைட், கிளாக், ஓடோமீட்டர் இந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷனை உங்களால் நிஞ்சா 400லையுமே பார்த்துக்க முடியும். இப்போது RS457ஓட லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பான லைட்டிங் செக்ஷனுங்க. ட்வின் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் RS660லேருந்து டெரிவ் பண்ணியிருக்காங்க. எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேன்சலிங் இண்டிகேட்டர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போது நிஞ்சா 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போது கம்ஃபர்ட் ஃபீச்சர் ஆப்ரிலியாவோட RS457ல் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்பவே பெஸ்ட்டான கொஞ்சம் கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். எர்கனாமிக்ஸ் ஃபார்வர்ட் லீனிங்கில் நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்ல நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா செம்மையாக இருக்கும். கிளிப் ஆன் ஹேண்டல் பார்ஸ் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் குவாலிட்டியாக இருக்குது, பில்டு குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது, நல்ல டெக்னாலஜி இருக்குது, நல்ல வைப்ரண்ட்டான கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக பெஸ்ட். அதே சமயம் உங்களுக்கு ஆப்ரிலியாவோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் குயிக் ஷிஃப்டர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நிஞ்சா 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ், அதே சமயம் ஸ்டெப் அப் ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான பேசிக்கான கம்ஃபர்ட் ஃபீச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பைக்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்வர்ட் லீனிங்கில் ரைட் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிளிப் ஆன் ஹேண்டல் பார்ஸ், மீடியம் சைஸ் டிரான்ஸ்பரண்டான அந்த விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதே சமயம் பில்டு குவாலிட்டியும் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பைக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எந்த பைக்கில் கான்ஃபிகரேஷன் அண்ட் டெக்னாலஜி நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஆப்ரிலியாவோட RS457ல் கான்ஃபிகரேஷனும் பெஸ்ட்டாக இருக்குது, டெக்னாலஜியும் பெஸ்ட்டாக இருக்குது. அதே சமயம் ப்ரைஸும் ரொம்பவே அஃபோர்டபுளாக கொடுத்துருக்காங்க. நிஞ்சா 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 1,20,000 பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் அதே சமயம் ஓரளவுக்கு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் இருக்குது நீங்கள் ஆப்ரிலியாவோட RS457 கம்பேர் பண்ணும்போது. ஒருவேளை நீங்கள் இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக்கை வாங்குவீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நான் இந்த ரெண்டு பைக்கில் ஏதாவது வாங்குறதா இருந்தால் டெஃபினட்டாக ஆப்ரிலியாவோட RS457 தான் நான் கம்பேர் பண்ணுவேன். இதெல்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னா ப்ரைஸ் டெஃபினட்டாக பார்ப்பேன். அதே சமயம் இந்த பைக்கோட கம்ஃபர்டபுள், டெக்னாலஜி, ஃபியூச்சர் இந்த மாதிரியான விஷயங்கள், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் பார்க்கும்போது பார் அண்ட் டார்க் அப்படிங்கிறது ஆப்ரிலியாவோட RS457ல் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. என்னதான் நம்ம இது 450cc இது 400cc இருந்தாலுமே கூட நமக்கு பெஸ்ட்டான ஹார்ஸ் பார் அண்ட் டார்க் RS457ல் இருக்குது. ஆனால் நீங்கள் நிஞ்சா 400 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார் அண்ட் டார்க் 400 இருந்தாலும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. மேபி ரியல் டைமில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம். அது டிஃபென்ஸ் அப்பான் தி ரைடர் அண்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். பட் ரைடிங் மோட்ஸ் எல்லாமே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரிலியாவோட RS457ல் இருக்குது. எனக்கு வேல்யூ ஃபார் மணி பெஸ்ட்டான பைக்காக ஆப்ரிலியாவோட R457 தான் எனக்கு தெரியுது. நீங்கள் ஒருவேளை இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக்கை வாங்குறதா இருந்தால் எந்த பைக்கை வாங்குவீங்க காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ரெண்டு பைக்கும் வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான பைக்லாம், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஃபியூச்சரில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.